உலகிற்கு இருளை கலந்து தூரிகையால் கருவர்ணம் பூசினாற் போல பரம்பை காரிருள் சூழ்ந்திருந்தது. நிலவில்லா நாளுக்கு பின்னான 3வது இரவு என்பதாலும் மேகங்கள் சூழ்ந்திருந்ததாலும் அருகில் இருப்பவர்களை கூட சரியாக காண முடியாமல் இருக்க மலையின் உச்சியில் பரம்பு வீரர்கள் காத்திருந்தனர். ஒவ்வொரு வீரனும் தனது திறமையை காட்ட துடித்து கொண்டிருக்க, வைகலானோ அமைதியாக கண்களை மூடி படுத்திருந்தார். எப்படி உங்களால் அமைதியாக படுத்திருக்க முடிகிறது என்றான் நிலவன் அருகில் அமர்ந்தபடி. பதட்டப்பட்டு என்ன ஆகப் போகிறது என்றார் வைகலான் கண்களை திறக்காமல். ஆதவன் மலையின் மேலிருந்து கீழிறங்கியவுடன் வைகலானும் நிலவனும் மேலேறி மலை உச்சிக்கு வந்ததும் வைகலானின் பரம்பு வீரர்கள் அனைவரையும் அழைத்தார். சேர வீரர்கள் இரவில் மலையேறி பரம்பு வீரர்களிடம் கண்ணியில் மாட்டப் போகும் விலங்காய் சிக்கி பரிதவிக்கப் போகும் விதத்தையும் அவர்கள் மீது தாக்க வேண்டிய உத்திகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாய் கூற பரம்பு வீரர்களின் கண்கள் விரிந்தன. சிலர் உற்சாக குரல் எழுப்பினர். பெரும் படையை கண்டு குழப்பத்தில் இருந்த வீரர்களின் மனதை கனப்பொழுதில் வைகலானின் வார்த்தைகள் மாற்றியது. தெளிவான திட்டத்தை வீரியமான முறையில் நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளால் எடுத்து கூறி வீரர்களை தினவேற்றினார். எந்த நிலையிலும் சேர படையை மலை உச்சியில் இருக்கும் திறந்த வெளிக்கு ஏறவிடக்கூடாது என்று வைகலான் கூறிக்கொண்டிருக்க, அருகில் இருந்த நிலவனோ இந்த கிழவன் நம்மை போர் புரிய விடமாட்டான் போல இருக்கிறதே என்று எண்ணினான். வைகலான் பரம்பினரை மலை உச்சியில் சரியான இடங்களில் நிறுத்திவிட்டு காத்திருந்தார். வைகலான் தொடர்ந்தார். பதட்டம் குழப்பத்தை ஏற்படுத்தும், சிந்திக்கும் திறனை இழக்க வைக்கும். தெளிந்த அறிவு வீரத்தை மண்டியிட செய்யும். பதட்டப்படாமல் அமைதியாக இருந்தால் போதுமா? போர் என்றாலே பதட்டம் தானே. அமைதி மட்டும் போதும் என்று கூறவில்லை. போரில் தடுமாறும் மனம் தாக்குதலில் இருந்து தப்பிக்கவும் தற்காத்து கொள்ளவுமே வழி தேடும். அமைதியாக இருக்கும் மனம் வெற்றி பெறும் வழிகளை வகுத்து கொடுக்கும். மனதை செலுத்தும் வித்தை இது. வீரர்கள் சரிவின் மேலேறி மலை உச்சியில் இருக்கும் சமவெளியை அடைய முயன்றால் நான் சரிவினூடே கீழிறங்கட்டுமா? உன் படையை தலைமை தாங்கி வெற்றிக்கு அழைத்து செல்வதே அறிவார்ந்த செயல். நீ தனித்து செல்கையில் பகைவரின் சூழ்ச்சிக்கு பலியாகலாம்.